குறியாண்ட போறது. வீட்டுல மாலை கழுவுனா எங்க போறது? போலீஸுக்கு போகணும். எங்க போவார்கள்? இப்ப குறியாரெல்லாம் குறைஞ்சிட்டு ஊருக்கு குறைஞ்சதால தமிழ் ஏரியாவுக்கு போகிறார்கள். சாத்திரம் காரன் போய் இந்த மாலை கழுவு வைத்து என்று அவன்கிட்ட கேட்க, அவன் மை பார்க்கிறது, குறி பார்க்கிறது, சாத்திரம் பார்க்கிறது என்று இப்படியான விடயங்களை வச்சு உங்களுக்கு சொல்வான். யாராவது ஒருவரை சுட்டி காட்டி இவர் தான் வந்து களவடத்துக்கு போயிருக்காரு என்று என்னத்தையாவது சொல்லிடுவார். நீங்க நம்பிடுவீர். அப்ப நாங்க என்ன சொல்றோம்? குறிகாரனிடம் நீங்கள் போவது மார்க்கப்படி ஹராம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் அதா காஹினன் அவ் அர்ராஃபன், ஒரு குறிகாரம் வந்து ஒரு சாத்திரகாரம் வந்து அவனிடம் எதையாவது கேட்டு அதை அவன் உண்மைப்படுத்தினால், அவனிடம் வந்து கேட்டால் போனால் அது கஃபர பிமா உன்சில அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு வேற அறிவிப்பில் லா துக்பல்லஹு ஸலாத்து 40 யௌமா, 40 நாள் தொழுகை ஏற்கப்படாது. குறிகாரம் கேட்டு போனார். இங்க பல மௌலைமார்கள் குறி பார்க்கிறார்கள், பால் பார்க்கிறார்கள், மை பார்க்கிறார்கள். அதுக்கு நாங்க என்ன செய்ய? நீங்க மை பார்க்கையில் ஆட்களை ஏமாத்துறீங்க. அதுக்காக அல்லாஹ் ரசூல் சொன்னதை சொல்லாம இருக்கலாமா? இல்ல, அவர் ஜின்பாசலாத். இப்ப நம்ம ஊருக்குள்ள ஜின்னுக்குள்ள கண்டுபிடிக்கிறார். அவரை புலரியில ஏத்தின நரட்ட முடிவு கண்டு எழும்போ அவர் சரி. அவருக்கு பக்கத்துல இருக்கிறது என்ன? இந்த கண். இந்த கண் இருக்கலாம். இந்த கண்ணில எத்தின முடிவு கண்டு கேளுங்க. அவரை ஜின் செல்லட்டுமே. பக்கத்துல இருக்கிற கண்ணே தெரியாது. பொஞ்சாதி அடுத்த ரூமுக்குள்ள என்ன செய்யறாருங்கிற ஜின்னால கண்டுபிடிக்க முடியாது. களவு போன சாமான் குவைத்தில களவெடுத்தவர் குவைத்தில இருக்கிறாங்க. அதை நாம நம்பி ஏறி இறங்குறோம். எந்நேரம் பார்த்தாலும் வாகனங்களுக்கு இப்படியே வருமானத்திற்காக எல்லாரையும் ஏமாற்றி ஜின்பாசலாத் என்கிறார்கள். கேட்டால் ஜின்னை வசப்படுத்த முடியும். சகோதரிகளே, குர்ஆனிலே அல்லாஹ் சொல்றான், சுலைமான் நபியை பத்தி சொல்றான். அவருக்கு ஜின்களை அல்லாஹ் வசப்படுத்தி கொடுத்தார். அவருக்கு கொடுத்த ஆட்சி போன்று யாருக்கும் கொடுக்கவில்லை. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் தொழுகிறார்கள். குர்ஆனில் வரக்கூடிய விடயம், ஜின்கள் அவருடைய கட்டளையின் கீழ் வேலை செய்கிறது. ஜின்கள் அவருடைய கட்டளையின் கீழ் பெரும் பெரும் கட்டடங்களை கட்டிக்கொண்டிருக்கிறது. அவர் அவருடைய அசாக்கோலிலே தாங்கியவராக தொழுது கொண்டிருக்கிறார். அவருடைய உயிர் பிரிந்து விடுகிறது. அவருடைய உயிர் பிரிந்தது பக்கத்திலே வேலை செஞ்சு கொண்டிருக்கக்கூடிய ஜின்களுக்கு தெரியவில்லை. அப்படியே அவர் சாய்ந்து கொண்டிருந்த அந்த பொல்லிருக்கல்லவா, அதனை கரையான் அரிக்கிறது. கரையான் அரிச்சு 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 பொல் அப்படியே கரையான் அரிச்ச பொல் என்று எப்படி இருக்கும்? உழுகிறது. பொல் விழுந்ததும் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் கீழே விழுகிறார். அப்ப அந்த ஜின்கள் என்ன சொல்லுது தெரியுமா? அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகிறான். அல்லாஹ் குர்ஆனில் அந்த வரலாறை சொல்றான். அவர் மரணித்து விட்டார் என்பதை அவர்களுக்கு இந்த கரையானை தவிர தெரியப்படுத்தவில்லை. கரையான் அதை சாப்பிட்ட போது அவர் மௌத்தாகி விட்டார் என்று தெரிய வந்தது. அப்ப ஜின்கள் சொல்கிறது, மறைவான அறிவு எங்களுக்கு இருந்திருக்கும் என்றிருந்தால் இவ்வளவு கடினமான வேலையை நாங்கள் வேதனைப்பட்டிருக்க மாட்டோம். எங்களுக்கு மறைவான அறிவு இல்லையே என்று ஜின்கள் கூறுவதை அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகிறான். நமக்கு குர்ஆனை பிரட்டி பார்க்க நேரம் இல்லை. நாடகம் எல்லாத்தையும் விடாம பார்ப்போம். இன்னைக்கு சீரியல் 55 54 கஷ்டப்பட்டு பார்த்துட்டேன். 55வது எப்படியாவது பார்க்கணும். அதனால நான் விரல இன்னைக்கு நாளைக்கு முக்கியமான வேலை இருக்கு, நீங்க போங்க டைமுக்கு சீரியல் பார்க்க குந்துறதுக்கு எல்லாருக்கும் பொட்டைகளுக்கு எல்லாம் நேரம் இருக்கு. அது ஆம்பளைகளுக்கு வேற வேற எல்லாம் பார்க்க நேரம் இருக்கு. ஊட்டரிக்கிற குர்ஆனை விரிச்சு பார்த்து என்ன இருக்குன்னு பார்க்க நேரம் இல்லை. குர்ஆன் தெரியாததால இன்றைக்கு ஜின்னுக்குள்ளால வைத்தியம் செய்யறாராம் அந்த ஹஸ்ரத். எந்த ஜின்னாது? சுலைமான் நபிக்கு அவருக்கு வேலை செய்த ஜின்களுக்கே தெரியாது. இப்படி பொய்யை சொல்லி உங்களை ஏமாற்றி மை என்றும் பால் என்றும் குறி என்றும் ஏமாற்றினார்கள். இது மார்க்கத்தில் இல்லை. இது பிற சமுதாயத்திடம் உள்ள மூட நம்பிக்கை. இந்த மூட நம்பிக்கைக்கு பின்னால் போகாதீர்கள். அதுல நீங்கள் கோழியை கொண்டு அதே மாதிரி கோழி வேணுமா, மாடு வேணுமா, ஆடு வேணுமா, என்னத்தையெல்லாம் போய் நேர்ச்சை செய்வீர்கள். இதெல்லாம் பாவம். அல்லாஹ் யாருக்கும் மறைவான அறிவை கொடுக்கவில்லை. மறைவான அறிவு அல்லாஹ்விற்கு மட்டும்தான் என்று சொன்னால் எங்கள் மீது இல்லாததை சொல்லி பாருங்கள். இவர்கள் அவுலியாக்களை, மறைவான ஞானம் கொடுக்கப்பட்ட அவுலியாக்களை இவர்கள்
பிழை என்கிறார்கள், அவுலியாக்கள் இல்லை என்கிறார்கள் என்று பிரட்டி போறாங்க. அவுலியாக்கள் இல்லை என்று சொன்னமா? அவுலியாக்கள் என்றால் யார்? அவுலியாக்கள் இருக்கிறார்கள். யார் அவர்கள்? குர்ஆனிலே அல்லாஹ் சொல்கிறார், அவுலியாக்கள் என்றால் அல்லாஹ்வை பயந்தவர்கள், 5 நேரம் ஜமாத்துக்கு வருவார்கள், ஹராம் ஹலால் பேணுவார்கள், அல்லாஹ்வுக்கு பொருத்தமாக வாழ்வார்கள், மக்களுடைய காசுகளை பொய்ய சொல்லி சுரண்ட மாட்டார்கள், ஏமாற்ற மாட்டார்கள், அல்லாஹ்வுக்கு முழுமையாக கட்டுப்பட்ட அடியானைத்தான் அல்லாஹ் சொல்கிறார். இறையச்சம் உள்ளவர்களே தவிர அவுலியாக்கள் இல்லை என்று சொல்கிறார். ஏன் சொல்கிறார்கள் என்றால், அவுலியாக்களுடைய கபர் அடியில போய் நாங்கள் கொடுக்கிறோம், அவுலியாக்களுக்கு நீங்கள் கபர் அடிக்கு போகலாம், சலாம் செல்லலாம், அவர்களுக்காக பாவ மன்னிப்பு கேட்கலாம் என்றால், பாருங்கள் இவர்கள் அவுலியாக்களுடைய கபர் அடிக்கு போகக்கூடாது என்று சொன்னார்கள் என்று பிரட்டி போடுவோம். என்ன சொன்னோம்? மறைவான அறிவு அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்கும் இல்லை. அதை அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகிறான். மறைவானதை அல்லாஹ்வை தவிர அறிய மாட்டார்கள், அதை நீங்கள் சொல்லுங்கள் என்கிறார். ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சஃப்வான் என்ற நபி தோழரோடு தப்பான முறையில் நடந்து கொண்டா என்ற ஒரு கதையை நயவஞ்சகர்கள் மதீனாவிலே பரப்பி விட்டார்கள். இந்த வரலாறு உங்களுக்கு தெரியல. இப்படி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சஃப்வான் என்ற சஹாபியோடு தப்பான முறையில் நடந்துட்டார்கள் என்று ஒரு கதையை பரப்பி விட்டார்கள். புகாரி ஹதீஸ் கிரந்தத்தில் வரக்கூடிய செய்தி. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா யார்? ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி. கதை மதீனாவுல எல்லாம் பரவும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சரியான சங்கடம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷாவிடம் வந்து சொல்லுகிறார்கள், ஆயிஷா நீயும் மனிதர்தான், மனிதர்கள் செய்யக்கூடியதை நீயும் செய்யலாம், அப்படி ஏதும் தப்பு செய்திருந்தால் தௌபா செய்வதற்கான வழியை தேடு என்று உத்தமமான ஆயிஷாவிடம் வந்து யார் சொல்கிறார்கள்? ரசூலுல்லாஹ் சொல்கிறார். அப்ப நபிகளாருக்கு தன்னுக்கு பக்கத்தில் அன்றாடம் படுக்கிற மனைவி, தான் மிகவும் நேசித்த மனைவி, அந்த மனைவியின் யதார்த்தமான நிலை தெரியவில்லை என்றால் ரசூலுல்லாஹ்விற்கு அல்லாஹ் அறிவித்தால் தான் தெரியும், இல்லாட்டி தெரியாதுங்க. அப்படி இருக்க குறியாரர் நீங்க மாலை காண சென்று போனா அவர் அப்படியே அவரை ஜின் போய் கண்டுபிடிச்சவங்களுக்கு செல்லுதான். ஐயோ